வணக்கம் நண்பர்களே. எடப்பாடி அண்ணாமலை கூட்டு அந்த மாதிரி தெரியுது. ஆனா பின்னால யாருக்கு யாரு வேட்டு வைக்க போறாங்க அப்படிங்கிறது இப்ப தெரியாது. சமீபத்துல அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு கூட்டத்துல சந்திச்சாங்க, ஒரு நிகழ்வை சந்திச்சாங்க. பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. உட்கார்ந்து மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் பேசவும் செஞ்சாங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு இருக்கிறது. ரெண்டு பேரும் ரெண்டு சைடு முகத்தை வச்சிருந்தாங்க. என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இன்னும் செம இருக்கு மட்டும் நல்லா தெரியுது. அதே நிகழ்வுல அண்ணாமலை சொன்னாரு, அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை அடுத்த ஆண்டு முதலமைச்சர் ஆக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது தடவை சொன்னாரு. இன்னொரு கூட்டத்துல சொன்னாரு, அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தொண்டர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் அப்படிலாம் சொன்னாரு. யாருங்க சொல்றாங்க இத? அண்ணாமலையா சொல்றாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய காதை நம்பவே முடியல. அப்போன்னா என்ன சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றவரு அண்ணாமலை துணை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல நினைக்கிறாரோ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ள ஒரு நினைப்பு இருக்குங்க. ஏன்னா சொல்ல முடியாதுல்ல, அண்ணாமலை ஒரு பவர்ஃபுல் லீடருங்க தமிழ்நாட்டுல. தமிழ்நாடு பாஜகவுக்கு யார் பாஸ் அப்படின்னு கேட்டோம்னா உடனே என்ன சொல்லுவீங்க? நைனா நாகேந்திரன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க லாஸ்ட் பெஞ்சில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு வாங்க. அண்ணாமலை தான் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கிறாரு. என்னதான் நைனா நாகேந்திரன் அப்படியே நிர்வாகத்துல தலைமை வகித்தாலும் கூட அண்ணாமலைக்கு ஒரு தனி பொறுப்பு இருக்கு, தனி கெத்து இருக்குங்க. என்ன நடந்தது? அவர் அண்ணாமலைக்கு தமிழக பாஜக தலைவர் பொறுப்பு கிடைச்ச உடனே யார் இவருன்னு எல்லாரும் கேட்டாங்க. அப்புறம் இவரா அப்படின்னு அதிர்ந்து போயிட்டாங்கல்ல. என்ன அதிரடி அரசியல் நடத்தினாரு. தினமும் ஒரு அறிக்கை, தினமும் ஒரு பேட்டி அப்படின்னு சொல்லி ஆளும் கட்சிய அரச கடுமையா விமர்சனம் பண்ணி ஒரு மாதிரி செதறடிச்சிட்டாருல்ல. ஏதோ கூட்டணி அப்படிலாம் வரும்போதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தாரு. ஆனா பேச்சுல அவர் யாருமே அடிச்சுக்க முடியல. அப்படியே ஆளுங்கட்சியில ஊழல் நிறைஞ்ச ஃபைல்கள்லாம் சேர்த்து ஒரு பொட்டில வச்சு ஆளுநர்கிட்ட கொடுத்தாரு. என்னாச்சுன்னு தெரியல. ஆனாலும் தினமும் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு திமுக ஒரு மாதிரி கலங்கடிச்சு தான் இருந்தாரு. அது மட்டுமா கொஞ்சம் கொஞ்சமா அண்ணா திமுகவையும் ஒரு மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. செல்வி ஜெயலலிதாவையும் அறிஞர் அண்ணாவையும் கூட விமர்சனம் பண்ணிட்டார். இதுதான் அண்ணா திமுக காரங்களுக்கு கடுமையான ஒரு கோபத்தை கொடுத்துச்சு. அது வெளியில தெரிஞ்சது. முக்கியமா என்ன விஷயம் தெரியுமா? கொங்கு மண்டலத்துல யாரு கிங்கு அப்படிங்கிற போட்டி எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் இருந்தது. இருக்கட்டும் சொல்லிதாங்க பாஜக தலைமை அண்ணாமலை தலைவராக்குச்சு. அந்த இடத்துல வளர்ந்து காமிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அண்ணாமலை வளர்ந்து காமிச்சாரு. அந்த பகுதி மக்கள், முக்கியமாக கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பக்கம் பிரிஞ்சாங்க. கொஞ்சம் எடப்பாடி பக்கம், ஏன்னா முதலமைச்சர் இருந்தாரு, கொஞ்சம் அண்ணாமலை பக்கம் வருங்கால முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அப்படி ஒரு மாறி கடுமையான ஒரு போட்டி இருந்தது. ஐயோ, தனக்கு எதிராக அண்ணாமலை வளர்றாரோ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சுதான் கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்னால அப்படியே பாஜகவை ஒரு கட் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. இப்படி ஒரு முடிவு எடுப்பாரா அப்படின்னு எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆனா பாஜகவோட கூட்டணியில் இருந்தா சிறுபான்மை வாக்கு கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டு கடந்த மக்களவை தேர்தலை சந்திச்சாரு. ஒரு வேளை ரெண்டு பேருமே ஒன்னா போட்டிட்டு இருந்தாங்கன்னா ஒரு வேளை 2 அல்லது 3 இடங்கள் ஜெயிச்சிருப்பாங்க. சில பேர் சொல்றாங்க 12, 13 இடங்கள் ஜெயிப்பாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட 3-4 இடங்கள் ஜெயிச்சாவே ஒரு மிகப்பெரிய சாதனை தானே. அது கூட கிடைக்கல. இந்த நிலைமையில தான் என்ன பண்றது, அண்ணாமலை காரணம் காட்டி தான் வெளியே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி வெளியே காமிச்சுக்கிட்டாங்க. அவர் அதிமுகவை கடுமையா விமர்சிக்கிறாரு, அவமானப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி தான் வெளியே வந்தாங்க. இருந்தாலும் ஒரு ஏப்ரல் மாசம் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தாங்க. அண்ணாமலைக்கு கல்தா கொடுத்தாதான் கூட்டணிக்க தயாராகும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதுனால உடனுக்குடனே அமித்ஷா இறங்கி வந்து அண்ணாமலைக்கு டாட்டா காட்டிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு வாங்க சொன்னு போய் அந்த கூட்டணிக்காக உட்கார்ந்தாரு. அமித்ஷா தான் பேசிட்டு இருந்தாரு, எடப்பாடி பழனிசாமி பேசாமே இருந்தாரு. அவர் தலைமை தான், எடப்பாடி தலைமை தான் கூட்டணி தேர்தலை சந்திக்கும்னு சொன்னாரு. அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்ல மாட்டேங்கிறாரே அப்படின்னு எல்லாரும் கேட்டோம். வர்ற போதெல்லாம் அமித்ஷா தமிழ்நாடு வரும்போதெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், ஐயா அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும், அதுல பாஜக பங்கு வகிக்கும் அப்படிதான் சொல்றீங்களா அப்படின்னா கிட்டத்தட்ட அப்படிதான். பாஜக பங்கு வகிக்குமா அப்படின்னு கூட்டணி ஆட்சியா, அரசுல பங்கா அப்படின்னு அண்ணா திமுக பலம் வாய்ந்தது இருக்காதா இப்படின்னு அண்ணா திமுக தொண்டர்கள் கடுமையான குழப்பத்தில் இருந்தாங்க. அப்போதான் எடப்பாடி பழனிசாமி கூட்டமா போய் அண்ணா திமுக தனி பெரும்பான்மை பெறும், தனியே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு திரும்ப சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளிட்டாங்க. அவருக்கு பெரிய தலைவலியாகி போச்சு. அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லுங்கப்பா அப்படின்னு அதிமுக காரங்க சொல்லிட்டு இருக்கும் பொழுதுதான் அண்ணாமலை ஒரு 10 நாள் முன்னால எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொன்னோன்னே அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விடுறது பதிலா அப்பாடா என்ன நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் சொல்லிட்டாரு,
மறுபடியும் அண்ணாமலை ஏன் சொல்றாரு? ஏதாவது உள்குத்து இருக்குமோ அப்படின்னு அதிமுக காரங்க நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த எண்ணம் உண்டு. திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ற அண்ணாமலை தான் துணை முதலமைச்சர் வேட்பாளர்னு எடப்பாடி சொல்லணும்னு நினைக்கிறாரோங்கிற மாதிரி ஆகி போச்சுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு பாஜகவுக்கு இன்னும் கூட அண்ணாமலை பாஸ் மாதிரி தான் இருக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் அடுத்த தேர்தல் போது தொகுதி பங்கீடு வரும் இல்ல. முக்கியமாக கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுகவுக்கு 21.5 அந்த அளவுக்கு வாக்குகள் கிடைத்த போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாஜக அப்புறம் பாமக இங்கெல்லாம் இருந்த அந்த அணிக்கு கிட்டத்தட்ட 18% கிடைச்ச அந்த சமயத்துல, அப்போன்னா அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுக்கு 150 இடம் அப்படின்னா பாஜக அணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கடந்த மக்களவை தேர்தலில் போட்டிட்ட அணிக்கு 75 இடம் வேணும் அப்படின்னு அண்ணாமலை பேசணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி ஊதி விட்டுட்டாங்க. அண்ணாமலை அந்த எண்ணத்துல தான் இருக்காரு போல இருக்கு. ஒரு வேளை அந்த மாதிரி நிலைமை வந்ததுன்னா என்ன ஆகும்? அப்போ அதிமுக பெரும்பான்மை பெற முடியுமா? முடியாது இல்ல. அப்போனா பாஜகவை கூட்டணியில் சேர்த்துக்கணும்ல. அப்போ அண்ணாமலையை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டிய நிலைமை வந்துருமோ அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரு. சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் கூட, மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கூட, கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஒண்ணு தப்பா பேசாதீங்க, அண்ணாமலையை பத்தி ஒண்ணுமே பேசாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாரு. எதுக்கு அண்ணாமலையை எடுத்து அவரை பத்தி பேசி கோபம் மூட்டணும்? அவர் அடுத்து ஒரு 3 மாசத்துல அடுத்த 2 மாசத்துல என்ன பேசுவாரு தெரியல. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லுவாரா, இல்ல வேற யாராவது சொல்லிடுவாரா? சொல்ல முடியாது இல்ல. அண்ணாமலை கிட்டத்தட்ட முடிவெடுக்கிற நிலையில தான் இருக்கிற மாதிரி தெரியுது. எடப்பாடி பழனிசாமிக்கு புரியுது, என்னதான் பக்கத்துல உட்கார்ந்து ரொம்ப ஒரு நெருக்கமா இருக்கிற மாதிரி காமிச்சாலும் உள்ள ஒரு போட்டி இழுபறி இருக்கத்தாங்க செய்யுது. கொங்கு மண்டலத்தில் கிங்கு யாருங்கிற காமிக்கிற போட்டிங்க அது. அது மட்டும் இல்லாம அடுத்த தேர்தலில் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சார் அப்படின்னா அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஒருவேளை ஜெயிக்கல அப்படின்னா அண்ணாமலை அப்படி நினைக்கிறாரோ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கும் இன்னும் சில அதிமுக தொண்டர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில திமுக தான் ஆட்சி அமைக்க அப்படின்னு கருத்து கணிப்புகள் சொல்லுது. அந்த அளவுக்கு திமுக அணி பலமா இருக்கு. அப்போனா தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பாஜக இன்னும் சில பேர் சேர்ந்தால் தேமுதிக ஒருவேளை பாமக 2 அணிகளும் தந்தை மகன் 2 அணிகள் ஒன்று சேர்ந்து வந்தால் என்னதான் வந்தாலும் திமுகவை அசைக்க முடியாதோ நினைக்கிற சமயத்துல அதிமுக வெற்றி பெறாதோ அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் சொல்லுது. மத்திய அரசுக்கும் தெரிஞ்சிருக்கும், உளவுத்துறை தகவல்களை நிச்சயமா சொல்லியிருக்கும். இதெல்லாம் கணக்கு வச்சுதான் ஜெயிக்காத ஒரு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரோ அப்படிங்கிற எண்ணம் பீதி எல்லாருக்கும் இருக்குங்க. ஏன்னா அண்ணாமலை சொல்லும் போது பயமாத்தான் இருக்கும். ஏன்னா அவரு எடப்பாடி பழனிசாமி பத்தி ஒன்னும் பேசாம இருந்தாவது பரவாயில்ல, பேசிட்டாரே ஐயோ என்ன இருக்கும் அப்படின்னு அதிமுக காரங்கள்லாம் நினைக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளிட்டாரு. இனி வர்ற காலத்திலையும் அப்படிதான் போகும் மாதிரி தெரியுது. ஏன்னா இருந்தாலும் இந்த தேர்தலுக்கு 7.5 மாதங்கள் இருக்கிறதுனால ஐயா எப்படியாவது கடுமையா உழைச்சு அதிமுக வெற்றிக்கு பாடுபடுங்கன்னு எடப்பாடி பழனிசாமி உருகி கேட்டுக்கிறாரு. அப்ப அர்த்தம் என்னன்னா, கடுமையா உழைச்சு இந்த அடுத்த தேர்தல்ல சும்மா அந்த 120 இடங்களாவது வர்ற மாதிரி பாத்துக்குங்க, அந்த பாஜக எல்லாம் பக்கத்துல வருது, சீட்டு கொடுங்க, கேட்காத மாதிரி பாத்துங்கன்னு சொல்றாரு. ஆனா பாஜக என்ன செய்யணும் சொல்ல முடியாதுங்க. எத்தனையோ கட்சிகளை அப்படியே பணமா உடைச்ச கட்சி அல்லவா அது. அதிமுக நடக்காது என்னங்க இருக்கு? இதெல்லாம் நினைக்கும் போது எடப்பாடி பழனிசாமி கலக்கமா தான் இருக்கு. இருந்தாலும் எவ்வளவோ போராடி வந்தவர், கீழிருந்து மேல வந்தவர் இல்லையா, இதெல்லாம் ஒண்ணு செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா கூட்டாளிகளையும் அவரால் முழுக்க நம்ப முடியல. அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் வரைக்கும் கொஞ்சம் அமைதியா ஓட்டிடுவோம், அப்போ பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாரு. என்ன ஆகுன்னு தெரியல. இன்னும் வர்ற காலத்துல எடப்பாடி என்ன சொல்லுவாரோ, அண்ணாமலை என்ன சொல்லுவாரோ, நம்ம அதை பத்தி எப்படி பேச வருமோ தெரியல. நன்றி, வணக்கம்.